வணக்கம் மக்களே. நிடா ஃபார்ம் இந்தியா சேனல், NIDA நிதா ஃபார்ம் இந்தியா, இதுதான் நம்ம சேனல் பேர். இது தொடர்ந்து நம்ம பார்க்குற அத்தனை நண்பர்களுக்கும் தெரியும். இப்போ புதிதாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இதுதான் சேனல் பேர், நோட் பண்ணி வச்சுக்கிங்க. தொடர்ந்து நம்ம மல்லி விவசாயத்தில் நம்ம பல லட்சங்கள் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதை தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நம்ம வேறு எந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு நம்ம ஒரு ஸ்பான்சர் கிடையாது, அல்லது நம்ம ஏதோ உரக்கடை வச்சு நம்ம விளம்பரம் பண்ணுறதும் கிடையாது. நம்ம என்ன மருந்து வாங்கி கடையிலேருந்து அடிக்கிறோமோ அந்த மருந்து எப்படி இருக்குது, அதன் மூலமாக நமக்கு என்ன நம்ம ப்ரோக்ரஸ் இருக்குது செடியில், அதை பற்றி நம்ம தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்ருக்கோம். இப்போ நாங்கள் 1.5 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடுத்து ஒரு 2 ஏக்கர் ஹோப்ஃபுல்லி இந்த ஜூலை மாதம் இன்னும் 2 ஏக்கர் பிளான் பண்ணுறோம். அப்புறம் இன்னொரு 1 ஏக்கர் பர்ச்சேசிங் இருக்குது. அது கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒரு வேளை அது கரெக்டாக முடிஞ்சதுன்னா அடுத்து 1 ஏக்கர், கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 4.5 ஏக்கர் அல்லது ஒரு 5 ஏக்கர் பரப்பளவில் மல்லி வந்துடும். இது நம்ம ஏன் இந்தளவுக்கு உறுதியாக தெளிவாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே விவசாயம் பண்ணிகிட்ருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு போட்டார். அப்போ நம்ம தம்பி என்ன சொன்னா போலன்னா, அதுமாதிரி பக்கத்தில் விவசாயம் பண்ணுறாங்க, மல்லி விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாப்புல. நான் நம்ம ஸ்டே பண்ணுற நம்ம ஊருக்கும் நான் வாங்கியிருக்கிற தோட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 13 கிலோமீட்ரு ஃபாராகவே. வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா சம்மங்கி, மல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமந்தி, ரோஸு, இதெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த சமயத்தில் நான் என்ன மனசில் தோணுன்னா, இது என்னப்பா இது, இந்த விவசாயம் பண்ணி என்ன ஜெயிக்க போகிறாங்க, என்ன இதில் வருமானம் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க இவ்வளோ பாடுபடுறாங்க வெயிலில், அப்படிலாம் நமக்கு தோணும். நான் ஸ்பெஷலி வெக்கேஷன் போகும்போதெல்லாம் ஒரு ஜூலை ஆகஸ்ட் மந்த்தெல்லாம் பார்த்தா அப்படி பார்த்துட்டு தான் போவேன். எனக்கு அது மேலே ஒரு பெரிய ஈடுபாடெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வந்ததும் கிடையாது, ஒரு நாட்டம் இல்லாமல் தான் இருந்தேன். காரணம் பார்த்திங்கன்னா, நாங்கள் மேசி லெவலில் நான் ஒரு தேக்கு மரங்கள் நட்டிருக்கேன். ஒரு 6000 பிளான்ட்டுக்கு மேலே, 6000 மேலே. அப்புறம் தென்னை மரம் ஒரு 500 மேலே தென்னை மரம் நட்டிருக்கேன். கூட உள்ள முருங்கைப்பயிறு எல்லாம் நட்டுறதுனால நாங்கள் பார்த்திங்கன்னா இது ஒரு மேசிவ் பயிர். இது கொஞ்சம் காலம் தளர்ந்து தான் வரும், இருந்தாலும் நமக்கு அது நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போயிட்டுருந்தோம். அப்படி போயிட்டுருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நமக்கு ஒரு 3.5 ஏக்கர் லேண்டு ஃப்ரீயாகவே இருந்தது. அந்த லேண்டில் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தென்னை, அதுலேயும் ஒரு 300-400 தென்னை மரம் போட்டு விட்டுலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நினச்சிக்கிட்டே இருந்தோம். அப்போ பக்கத்தில் இருக்கிற நண்பர் இதுமாதிரி மல்லி விவசாயம் நட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தகவல் வந்தது. அது நான் பெரிய உடன்பாடெல்லாம் எனக்கு அதில் இல்லை. நான் ஊருக்கு போயிருக்கும்போது அப்போ நம்ம அவர் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக போய் பேசுகிறது, அவங்களோட போய் நலம் விசாரித்தல் அப்படின்லாம் நடக்கும்போது அவங்க ஒரு 2-3 கிலோ அளவில் ஒரு மல்லி அறுவடைலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. போயிட்டு அவங்க கொண்டு போயிட்டு அந்த மல்லி போடுற இடத்துல போய் போடும்பொழுது அவர்கிட்ட நான் கேட்டேன், எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் எடுக்கிறீங்களே, என்ன இதில் வந்துட்டு போகுது அப்படின்னு நான் நினச்சேன். கிலோ என்ன ஒரு 40 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா அப்படி தான் போவோம் அப்படின்னு நம்ம நினச்சேன். அன்னைக்கு என்ன ஆயிருக்கு, நாங்கள் அன்றைக்கி அவர் போட்ட அன்றைக்கி ஒரு கிலோ 2200 ரூபா போய் 6600 ரூபா கிட்டத்தட்ட அவருக்கு அன்றைக்கி வருமானம் வந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு ஒரு செகண்டு மூச்சும் இல்லை, பேச்சும் இல்லை. அப்படியா, இதில் என்னங்க இப்படி வருமானம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஒரு 4 மாதம் அதை பற்றின ஒரு தேடல், என்ன பண்ணலாம். எனக்கு ஏவும் தெரியாது, பியும் தெரியாது, எத்தனை செடி நடனம் குழிக்கு அதுவும் தெரியாது, எத்தனை அடி இடைவெளியும் தெரியாது. அப்புறம் அதை பற்றின ஒரு தகவல் தேடும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், பக்கத்தில் சுற்றுப்பட்டில் இருக்கிற எல்லா இடங்களிலும் போயிட்டு ஓரளவுக்கு போயிட்டு ரேண்டமாக போய் விசாரிக்க ஆரம்பித்தோம். விசாரிக்க ஆரம்பிக்கும்போது தான் தெரியுது, இன்னும் பெரிய கஷ்டம், யாரும் எங்கிட்ட பேசவும் விரும்பலை, ரெண்டாவது யாரும் அந்த தகவல் என்கிட்ட சொல்லவும் விரும்பலை. எனக்கு ஒரே மாதிரி ஷாக்கிங், என்னங்க இது இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி பார்த்தா தோட்டத்துக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. சரி போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன பண்ணேன்னா அதை பற்றின சில தகவல்லாம் அப்படி கேட்டு அதுக்கப்புறம் ஒரு புரிதல் 4 அடிக்கு இடைவெளியில் வச்சு வரிசைக்கு 4 அடி, செடிக்கு 4 அடி, ஒரு குழிக்கு 5 செடின்னு வச்சுட்டு நான் நினச்சது எப்படின்னா, வச்ச உடனே பாருங்கள் 6 மாதத்தில் மல்லி கொட்டும் அப்படின்னு நினச்சேன்.
எங்கே கொட்டுது, அடி மேலே அடி. மருந்து அடித்தா மருந்து கேட்க மாட்டேங்குது, அடி உரம் போட்டால் கருகுது, மழை பெஞ்சா செடியில் பூ உதிர்ந்து. என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சு அதை கற்றுக்கிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே 3 வருஷம் ஆகிடுச்சு. அப்போது இந்த 3 வருஷமாக நீங்கள் எதுவும் சம்பாதிக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சம்பாதிச்சோம். அது எப்படின்னா, நம்ம அடிக்கிற மருந்தில் அதுவாக தானாக வந்து நல்லா கேட்டு கிளைமேட் நல்லா ஒத்து போதெல்லாம் லட்சங்கள்லாம் வருது. அடுத்த முறை அதே மருந்து நம்ம அடிக்கிற சமயத்தில் பார்த்தா பிரச்சனை கண்ட்ரோல் ஆகலை. இதை நம்ம எப்படி செக்ரிகேட் பண்ணுறதுன்றது அந்த ஒரு அட்டவணையே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன், கடந்த வருடம் அதுக்கு முந்தின வருடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக நான் வந்து என்ன பண்ணேன், எங்கே தப்பு நடக்குது, எப்படிலாம் தப்பு நடக்குது, அந்த தப்பை நம்ம எப்படி அரெஸ்ட் பண்ண போகிறோம், எந்த மருந்துக்கு ரியாக்ட் பண்ணுது, எந்த மருந்துக்கு ரியாக்ட் பண்ணல, எந்த மாதம் பூ வருதுன்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, டிசம்பர் ஜனவரி மாதம்லாம் வந்து சுத்தமாக ட்ரை, 0. என்ன தான் நம்ம தலைகீழாக குதித்தாலும் சரி பூ வரமாட்டேங்குது. என் சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். வேஸ்ட்டு, நம்ம பண்ணுற எல்லா செலவும் வேஸ்ட்டு. பிப்ரவரி மாதம் ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே தான் பூ அப்படியே கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. அப்போது நம்ம வந்து ஒரு டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூ எதிர்பார்க்குறதுங்கிறது நடக்காத காரியம். அப்போ நம்ம மீதி இருக்கிற 9 மாதம் நமக்கு அறுவடை. பீக்கு வந்து பார்த்தா ஏப்ரல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் 6 மாதம் வந்து சரியான பீக்கு. நல்ல அறுவடை இருக்கும். ஆனால் பூவோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைவாக தான் இருக்கும். இன்றைக்கி ரேட்டெல்லாம் பாருங்கள், முகூர்த்த நாள் ப்ளஸ் தமிழ் வருஷப்பிறப்பு நம்ம வரப்போகுதுன்றதுனால நமக்கு வந்து 400 450 ஒரு கிலோ பூ போயிட்டுருக்குது. இப்போ என்னுடைய தோட்டத்தில் 1.5 ஏக்கருக்கு அதிகபட்சமாக எவ்வளோ பூ வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 1 டன் தாண்டணும், 1000 கிலோ தாண்டணும். 1000 கிலோ பூ வருது அப்படின்னா எனக்கு 400 ரூபான்னா எனக்கு 4 லட்ச ரூபா. அப்போது இது வருமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக வரும். 100%, 1000% வரும். பூ கண்டிப்பாக வரும். இந்த மாதிரிலாம் பூ கட்டியிருக்குதுன்னு வச்சிங்களேன், ஏங்க வராமல் போக போகுது? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம வந்து சொல்ல போகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம சொல்கிற அந்த பதிவில் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 மருந்து மகாதன் கம்பெனியில் NPKS அது ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட். NPKS அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ், சல்ஃபர். மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னா நுண்ணூட்ட சத்து கலவை. இது ரெண்டுமே செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக 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 அவசியம். காரணம், நம்ம அடியில் உரம் நம்ம எவ்வளோ நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அதுக்கு இணையாக நம்ம மேலேயும் வந்து செடிக்கு வந்து தரணும். இப்போ ரெகுலராக விவசாயம் பண்ணுற நம்ம முன்னோர்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், ஒரு சத்து அப்படிங்கிறது வந்து நம்ம தரையில் கொடுக்குற சத்து நுனியில் இருக்கிற அந்த நுனியில் இருக்கிற அந்த இலை வரைக்கும் நம்ம அந்த சத்து போய் சேரணும். அப்படி போய் சேர்ந்தால் மட்டும்தான் வேர் வளர்ச்சியிலேருந்து ஆரம்பித்து அந்த செடியோட நுனி வளர்ச்சி வரைக்கும் அதனுடைய தாக்கம் வந்து இருக்கும். நம்ம கொடுக்குற அந்த உரம் அந்த வேர் எந்த அளவுக்கு எடுத்துக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த மரத்தோட அந்த செடியோட வளர்ச்சி. இப்போ நம்ம வந்து அதுக்காக வந்து ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து உரம் போடணும் அப்படின்னு சொன்னால், அந்த 10 நாளைக்கு ஒரு முறை நம்ம உரம் போட்டு அந்த செடியை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி விகிதம் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் மல்லியை பொறுத்த வரையில் பூ அறுவடை வந்தால் நம்ம உரம் போடக்கூடாது. போட்டால் நம்ம செடியில் வந்து பூ கருகிடும். அப்போ நம்ம போடுற அந்த அடி உரம் வந்து நம்ம செடிகளுக்கு தேவையான சத்து கிடச்சி மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணும் பொழுது நமக்கு அந்த இலை வழியாக நம்ம கொடுக்குற அந்த சத்து வேறு வளர்ச்சி வரைக்கும் போய் நம்ம மறுபடியும் வந்து இது பண்ணுது. இப்போ இந்த மேலே அடிக்கிற அந்த மருந்து தயாரிப்பு அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டு, வேறு. அடியில் உற்பத்தி பண்ணுற அந்த உரம் வந்து டிஃப்ரெண்ட்டு. ரெண்டுத்தையும் போட்டு நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஏன்னா அடியில் போட்டால் உரம் போதுமே, மேலே ஏன் அடிக்கணும்? சரி, மேலே அடிக்கிறோம் எதுக்கு அடியில் போடணும்? தவறு. எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கணும், மல்லியை பொறுத்த வரையில்
பூ அதிகப்படியான உற்பத்தி பண்ணுறதுக்குன்னு டானிக் இருக்குது. இது அடியில் நீங்கள் என்ன தான் கொட்டினாலும் வராது, மேலே அடித்தா மட்டும்தான் வரும். அதுதான் இந்த ரெண்டு டானிக் வேலை செய்ய போகுது. நீங்கள் அடியில் உரம் போட்டு நீங்கள் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிங்க, பூ வருது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன். இந்த டானிக் போடும்போது ஒரு 1 கிலோ 2 கிலோ வந்துட்டு இருந்து வச்சுங்க. இது நீங்கள் டானிக் போட்ட அடுத்த ஒரு 3 நாள் 2 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ எண்ணிக்கை 5-6 கிலோவாக அப்படி கன்வெர்ட் ஆகும். அப்படி எப்படி ஏன் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு கேட்டால், இதில் இருக்கிற அந்த மைக்ரோ நியூட்ரன்ட் இருக்கு இல்லையா, இது அந்த பூவோட சைஸை வந்து சீக்கிரமாக கன்வெர்ட் பண்ணும், பூவோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தும், அரும்பு கட்டுற அந்த விகிதத்தை அதிகப்படுத்தும். 2வது, அந்த செடி வந்து ஒரு தரமான செடியாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய பூவோட தரம் ப்ளஸ் அந்த பூவோட எண்ணிக்கையை வலுப்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்கிங்க, பூவோட எண்ணிக்கையை பொறுத்தது தான் நமக்கு எப்போவுமே அதனுடைய மகசூலை வந்து தீர்மானிக்கும். பர்டிகுலராக நான் சொன்னேன், முந்தாநேற்று வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஒரு குழியில் நான் வந்து 5 செடி நட்டு அந்த ஒரு குழியில் 5000 பூ இருக்குது. எல்லா செடியிலும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு 2000, 3000, 4000, 5000 இந்த மாதிரி வந்து கலந்துருக்குது. அப்போ அந்த வகையில் தான் நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, 1 ஏக்கருக்கு நம்ம உத்தேசமாக நம்ம சொல்லணும்னா ஒரு 1800லேருந்து ஒரு 2000 குழி இருக்குது அப்படின்னா, நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு குழிக்கு ஆவரேஜாக ஒரு 1/2 கிலோ வச்சுக்கிட்டால் கூட நமக்கு 1000 கிலோ அப்படிங்கிறது உறுதியாக வரணும். ஏன்னா சிமோடிஸ் வந்து 240 ml போன மாதம் வாங்கினேன் 1750 ரூபா. இன்றைக்கி போய் வாங்குகிறேன், அதனோட விலை வந்து 2050 ரூபா. ஒரு மாதத்துலேயே ஒரு 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 மருந்தோட விலை 200 ரூபாய் 250 ரூபாய் ஏற்றினாக்கா பூவோட விலை அப்படி ஏறுமான்னு கேட்டால் ஏறாது. இப்போ பூ எல்லா இடத்துலையும் அதிகமாக பூக்குங்கிறதுனால நமக்கு வந்து ஒரு 300, 350, 250, 400 இப்படி தான் போகும். எப்போ ரேட் அதிகமாக போகும்? செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறமா அக்டோபர் நவம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து 2000, 1800, 1700, 1500 இந்த மாதிரி ரேஞ்சில் போகும். ஆனால் பூ வந்து கம்மியாக தான் வரும். ஏன்னா செலவும் கம்மி, ஆட்களோட எண்ணிக்கையும் குறைவு, பூவோட விலை நமக்கு கிட்டத்தட்ட 10 மடங்கு கூட. ஒரு 2500 ரூபா ரேட்டு போதுன்னு வச்சுங்க, 10 மடங்கு நமக்கு விலை கூட. இந்த மல்லி விவசாயத்தில் மட்டும்தான் நம்ம டெய்லி டே டு டே பேஸில் நம்ம பூ கொண்டு வரோம். இப்போ என்கிட்ட 1.5 ஏக்கர் இருக்கா. இந்த மாதம் ஏப்ரல் மாதமா, இன்றைக்கி வந்து 14 தேதி. இன்றைக்கி தேதியில் எனக்கு இருக்கிற அந்த பூ வந்து குறைஞ்சது வந்து ஒரு 1000 கிலோ வரைக்கும் வரும் அப்படின்னு ஒரு உத்தேசமாக நாங்கள் வந்து தீர்மானம் பண்ணியிருக்கோம். ஒரு வேளை வந்ததுன்னா என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. டப்புன்னு ஒரு நாளைக்கு 100 கிலோ பூவெலாம் வருதுன்னு வச்சுங்க, அந்தளவுக்கு ஆள் கொண்டு வந்து நம்மளால் பறிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான் இப்போ எனக்கு. ஆக அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா நான் வந்து இதை வந்து ஒரு 5 பாகமாக வந்து 30 சென்ட்டாக பிரித்து, இதை நான் 5 பாகமாக பிரித்து தான் பூவை கொண்டு வரணும் அப்படிங்கிறத முடிவில் இருக்கேன். ஏன்னா நமக்கு அறுவடை அதிகமாக ஆகிற சமயத்தில் திடீர்னு ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 50-60 சென்ட்டுலாம் வந்து 110 கிலோலாம் பூ ஏறி இருக்குது. அந்த மாதிரி ஏறிடுச்சுன்னா நம்மளால் பறிக்கிறதுக்கு ஆள் தேவைப்படும். அந்த ஆள் பத்தலைன்னா நம்ம தோட்டத்தில் பூவை அப்படியே அழுகி போகிறதான் விட்டோம், வேறு ஆப்ஷனே கிடையாது. அதனால் வந்து 30 சென்ட் பரப்பளவை வச்சு அதை ஒரு பக்கம் நம்ம இந்த தோட்டம் நல்ல பூ ஏறி வரும்போது அடுத்த தோட்டம் வந்து அறுவடை வந்து அதுவும் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். இது ஒரு 30 சென்ட்டில் ஒரு 40 கிலோ 30 கிலோ வரும்போது இது ஒரு 2 கிலோ 3 கிலோ அப்படி ஸ்டார்ட் ஆகணும். இது ஏறி நல்லா கீழே இறங்கும்போது இது நல்லா பீக் வரணும். அடுத்த தோட்டம் வந்து அரும்பு கட்டி இருக்கணும். அதுக்கு அடுத்த தோட்டம் வந்து துளிர் எடுத்துருக்கணும். அதுக்கு அடுத்த தோட்டம் வந்து கவாத்து பண்ணி வச்சுருக்கணும். இப்படி பண்ணி வச்சுருக்கிற சமயங்களில் நமக்கு என்ன வரும்னா லாபம், இன்றைக்கி ஒரு 40 கிலோ பூ கொண்டு போய் போட்டோன்னு வச்சிங்களேன், நம்ம குறைஞ்சதாவது ஒரு 30 கிலோ 35 கிலோ பூ வரணும், ஒரு நாளைக்கு விடாமல் வரணும். அப்போ தான் 1000 கிலோ நமக்கு வரும். அப்போது இன்றைக்கி ஒரு 35 கிலோ இல்லை 40 கிலோ போய் போடுறோன்னு வச்சுங்க. இன்றைக்கி வந்து ரேட்டு வந்து திருவண்ணாமலையில் 400 ரூபா போச்சு. அப்போ என்னாச்சு, 40 கிலோ பூ நமக்கு நாங்கன்னா 16,000 ரூபா ஆச்சு இன்றைக்கி இல்லையா.
இந்த மாதிரி டெய்லி நமக்கு வந்து ஒரு 10 ரூபா மேலே கிடைக்கணும். அந்த மாதிரி கிடைச்சா நமக்கு வந்து நல்ல லாபம் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த தோட்டம் வச்சுட்டு இது பண்ணுறதுக்கே வந்து திருவண்ணாமலையில் நான் போய் கேட்டேன். 1½ ஏக்கர் மல்லி போட்டிருக்கேன். எப்பா உனக்கு என்ன புத்தி கித்தி பேதலிச்சு போச்சான்னு கேட்டாங்க என்ன. ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் அவங்கள. அவன் 20, 30 சென்ட் போட்டே பூ பறிக்க முடியலன்னு சொல்லிட்டு போராடின்னு இருக்கிறான். நீ 1½ ஏக்கரை போட்டு நீ என்னத்த பண்ண போகிற அப்படின்னு சொன்னாங்க. 1½ ஏக்கரை பூ போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வருது, மாதம் ஃபுல்லாக பூ பூக்கிறது கிடையாது. கவாத்து பண்ணி விட்டதுலேருந்து ஒரு பூ அறுவடை எடுக்கிறதுக்கே 28 நாள் ஆகுது, 30 நாள் ஆகுது, கிட்டத்தட்ட 30 நாள் ஆகிடுது. கவாத்து பண்ணி விட்டு நம்ம செடியில் இப்போ நான் வந்து போன மாதம் வந்து 23ஆம் தேதி வந்து கவாத்து பண்ணேன். இன்றைக்கி தேதி 14. எத்தனை நாள் ஆச்சுங்க? போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 நாள், இல்லை 11 8 நாள். இன்றைக்கி வந்து 14 நாள். 14, 8, 22 நாள் ஆச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நமக்கு வந்து முதல் தடவையாக ஒரு 1½ கிலோ பூ வந்தது. ஏன்னா இனிமேல் தான் அறுவடை ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஒரு 1½ கிலோ ஆரம்பித்து அப்படி 100 கிலோ அப்படி போகும், அப்படியே ஏறிடும். அப்படி அடுத்து 5 கிலோ வரும். நாளைக்கு எப்படி ஒரு 5 கிலோ தாண்டும். அப்புறம் அப்படியே 5லேருந்து ஒரு 10 கிலோ வரும். அப்புறம் 20 கிலோ 30 கிலோ அப்படியே ஏறிட்டே போகும். அப்போ நமக்கு இந்த 22 நாள் ஆயிடல, நம்ம ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம தோட்டத்தை பிரித்து எல்லா நாளும் பூ வரா மாதிரி ஒன்று பண்ணலாம். இதே நான் வந்து இன்னொரு 2 ஏக்கர் நான் வந்து போட போகிறேன் அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு தோட்டத்துக்கு ஒரு 30 சென்ட் இருக்கிற தோட்டம் இருக்குதுன்னா அதை நம்ம பூ அறுவடை முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வாரமோ இல்லை 10 நாளோ அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கலாம். ரெஸ்ட்டு கொடுத்து நம்ம அதுக்கப்புறம் கவாத்து பண்ணலாம். இப்படி கவாத்து பண்ணும்போது அந்த செடி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம கவாத்து பண்ணி உரம் போடும்போது, இப்போ நம்ம வந்து ஒரு 1000 கிலோ வருதுன்னு வச்சிங்களேன், நல்லா ரெஸ்ட்டு கொடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிறோன்னு வச்சிங்க, கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படி 200, 300 கிலோ பூ சேர்த்து வரும். உங்களுக்கு நல்லா தெரியும்ல, இன்றைக்கி நம்ம நல்லா 2 நாள் ஓய்வு எடுத்தோம், 3ஆவது நாள் வேலைக்கு போகும்போது ஒரு பூஸ்ட்டாக போவோம். இதே தான் செடிக்கும். ஏன்னா இது வந்து டே டு டே ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு இருக்குது. நமக்கு பொறுத்த வரைக்கும் கவாத்து பண்ணுறோன்னா நம்ம நினைக்கிற பூ வர்றது இல்லையா, அதான் கவுண்ட்டு. ஆனால் செடி அப்படி கிடையாதுல்ல. கவாத்து பண்ணதுலேருந்து அதோட கவுண்டன் ஸ்டார்ட் ஆகுது. தனக்கு தானே அதை வந்து துளிர் எடுக்க வைக்கிது. அந்த துளிர் நல்லா தரமான துளிரை எடுக்க வைக்கணும். ஒரு தரமான துளிர் ஒரு குழிக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 450 பிரான்ச் இருக்கணும். 450 கொத்து பூ இருக்கணும். ஒரு கொத்தில் 10 பூ இருக்கணும். அப்போ தான் 4500 பூ இருக்கும். இப்படிலாம் ஒரு கால்குலேஷன் வந்து நம்ம பண்ணுறோம் பூ இப்படி கொண்டு வரதுக்காக. அப்போ அந்த செடி அதுக்கு ஒரு அறிவு வச்சு அந்த பூ வரணும் இல்லையா? அப்போ அதுக்கு எவ்வளோ பூஸ்ட் நமக்கு தேவைப்படுது. அப்போ அந்த செடிகளுக்கும் நம்ம கொஞ்சம் ஓய்வு கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா அதற்கான அறுவடை நமக்கு நிச்சயமாக பெரிய அளவில் லாபம் இருக்குது. ஆக இது எல்லாமே இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னாங்க, நம்ம சொல்லும் பொழுது எப்படி நம்ம ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு இருக்கோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்குது, ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதனால் நம்ம அன்றைக்கி முப்போகம் விளைய வச்சா ஒரு போகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தை ஐடல் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1 மாதம் இல்லை 2 மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தை வந்து ஐடல் பண்ணுவாங்க. அது ஏன் நம்ம சும்மா விடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரணம் இல்லாமல் நம்ம சும்மா விடுறது இல்லைங்க. நம்ம தோட்டத்தில் வந்து தொடர்ந்து நம்ம வந்து உழவு ஓட்டும்போது அதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் சரி, அதில் இருக்கிற பூஞ்சான் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து தொடர்ந்து ஆக்டிவிட்டிலே பண்ணி வச்சுட்டு இருப்போம். தொடர்ந்து வேறு வளர்ச்சியிலேருந்து அப்படி பண்ணிகிட்டே இருக்கிற சமயத்தில் அந்த மண் ஒரு 2 மாதம் வந்து நம்ம வந்து சும்மா இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பல பில்லியன்ஸ் கோடி நுண்ணுயிர் பெருக்கம் வந்து அதில் வந்து உற்பத்தி ஆகுது. அப்படி உற்பத்தி ஆகிற அந்த சமயத்தில் தான் நம்ம தோட்டம் வந்து வளமான ஒரு தோட்டமாகும். இதுதான் நம்ம வந்து ஒரு விவசாய முறையில் நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு மெத்தடு. மல்லியை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தொட்டோம் எடுத்தோம் அப்படி விளைவிச்சோம் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பொதுவாக அந்த மாதிரி பண்ண முடியாது. அது முடியாதுன்னு சொன்னால் அது வந்து தவறாக நினச்சிக்க வேண்டாம். அதில் சில சூட்சமெல்லாம் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் விளக்காமல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது மூலயமா நமக்கு ஒரு பெரிய லாபம்லாம் இருக்குது. என்னை பொறுத்தவரையில் மதுரை சைடு அப்புறம் இந்த மாதிரி சவுத் மற்ற சைடெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
25-30 ஏக்கர்லாம் வச்சு பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடின உழைப்பு இருக்குது. அதில் ரொம்ப புரிதல் இருக்குது. அதனால் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு விவசாயம். தொடர்ந்து நம்ம சேனல் நீங்கள் பாருங்கள். நமக்கு தெரிஞ்சது எல்லாமே நம்ம உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். இன்று கூட நம்முடைய நண்பர் ஒருத்தர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, அசிபிட்டு, ஃபெர்ஃபனாபாஸு, சைபர்மெத்ரின்னு, அப்புறம் இந்த மாதிரி சில மருந்துகள்லாம் நம்ம போடும்போது இன்னும் நல்லா குண்டலுக்கும் கருகளுக்கெல்லாம் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு நம்ம கமெண்ட்லலாம் போட்டிருக்காங்க. தொடர்ந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் வர கமெண்ட்ஸ்லாம் நீங்களும் ரீடு பண்ணுங்கள். அதில் நிறைய பேர் நம்ம எக்ஸ்பர்ட், நிறைய பேர் விவசாய நண்பர்கள், அனுபவசாலிகள் அத்தனை பேரும் வந்து தொடர்ந்து அவங்களுடைய கமெண்ட் வந்து பதிவு பண்ணிகிட்டே வராங்க. இது வந்து நமக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு ஊட்டமாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு 4 விஷயம் நான் சொல்லும்போது நமக்கு ஒரு 4 விஷயம் கிடைக்குது பாருங்கள். அடடா! இதோட பேரானந்தம் எதுவுமே கிடையாது நண்பர்களே, எனக்கு பொறுத்தவரையில். எனக்கும் புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கும்போது நம்ம நண்பர்கள் அந்த மாதிரி சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் தொடர்ந்து நீங்கள் போடுங்க, நான் வாசிப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மருந்தை நம்ம பகிர்ந்துக்கிட்டு நம்ம வந்து மல்லியில் மட்டும் ஜெயிச்சிட்டோம்னு வச்சிங்களேன், லட்சங்கள்லாம் சாதாரண விஷயமாக போயிடுங்க நண்பர்களே. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2 பிராண்டில் இருக்கிற மருந்து வாங்கி அடித்து பாருங்கள். உங்களுக்கு எப்படி சூட்டபுளாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு வேளை நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி. குட் நைட். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச்.